ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆன்லைன் மூலமாக பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் இப்போ வெப்சைட் போர்ட்டல் கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கு. அந்த பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைனில் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தப்பாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போட்டோன்னே ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னே கம்பெனி தரப்புலேருந்து எம்ப்ளாயர் தரப்புலேருந்து அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இப்போ எம்ப்ளாயர் அப்ரூவல் தேவை கிடையாது. கடந்த ஒரு வருஷமாகவே எம்ப்ளாயர் அப்ரூவல் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே பிஎஃப் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏன் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எத்தனை நாட்களுக்குள்ளார நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பென்ஷன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, இது போன்ற பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெம்பர் போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கப்புறமா அதோடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் இது எல்லாமே அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. இதில் போயிட்டு மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க மெம்பர்ஸ் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே தான் அந்த மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ்லாம் எந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது வெப்சைட், பட் இருந்தாலும் ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே இங்கே பாருங்கள், மேக்ஸிமைஸ் யுவர் பிஎஃப் பெனிஃபிட்ஸ் டிட் யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கன்சாலிடேஷன் ஆஃப் பிஎஃப் பேலன்சஸ், ஹையர் பே அவுட்ஸ் ஃபார் அட்வான்சஸ் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ ஒரு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கம்பெனியோட அமௌண்ட்டும் கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு அட் அ டைமில் எடுக்க முடியாது. ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல் செட்டில்மெண்ட்டை ஒரே டைம் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இயர்லி பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது அதிகமான தொகை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ 75% வித்ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு எடுக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அவாய்டு டிடிஎஸ் ஆன் ஃபைனல் செட்டில்மெண்ட். இப்போ ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணும்போது அந்த டேக்ஸ் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. இந்த டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அதாவது பென்ஷன் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுடைய எம்ப்ளாயி ஷேரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது இந்த பென்ஷன் அமௌண்ட் ஏற்கனவே என்னோடய பாஸ்புக்கில் பென்ஷன் அமௌண்ட் இருக்குது, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு பதிலாக தான் உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 2வது கம்பெனியில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3வது கம்பெனியில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 கம்பெனியினுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் 3வது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 கம்பெனிக்கு டோட்டலாக சர்வீஸ் இயர்ஸ் 10 வருஷம். அந்த 10 வருஷம் அப்படியே 3வது கம்பெனியினுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அந்த சர்வீஸ் இயர்ஸ் தான் ஆட் ஆகுமா ஒழிய அந்த பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார்ம் 10Cயாக இருக்கட்டும், ஃபார்ம் 10Dயாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய பாஸ்புக்கில் எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு தரமாட்டாங்க. உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் என்ன, கடைசியாக உங்களுடைய ஆவரேஜ் பேசிக் பே என்ன, அதை பொறுத்து தான் பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எய்தர் ஃபார்ம் 10C யார் அப்ளை பண்ணுவாங்க, 10 வருஷத்துக்குள்ளே சர்வீஸ் இருந்தவங்க 10C அப்ளை பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம். அதே ஃபார்ம் 10D யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா
உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபார்ம் 10D அப்ளை பண்ணி மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பென்ஷன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு. சர்வீஸ் இயர்ஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹையர் பென்ஷன் எலிஜிபிலிட்டி இதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 10+ இயர்ஸ் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 கம்பெனியில் 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3வது கம்பெனியில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா மொத்த சர்வீஸ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து 11 வருஷம். இப்போது ஃபஸ்ட்டு 2 கம்பெனியினுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் வந்து 3 வருஷமாக தான் கணக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட்டில் 3 வருஷம் தான் இருக்குது. அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுடைய மொத்த சர்வீஸ் இயர்ஸ் வந்து 11 வருஷமாக கணக்கு எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸ், அதாவது பெட்டர் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப் டு 7 lakhs. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் நம்மளுக்கு இதில் இருக்குது. இதுக்காக நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 1 member 1 EPF அக்கௌண்ட்டு ஆப்ஷனில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போது நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதில் டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னே பாருங்கள், எல்லோ கலரில் ப்ரைமரி மெம்பர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரைமரி அப்படிங்கிறது என்னென்னா கரண்ட்டாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் லைவில் இருக்கக்கூடிய ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை தான் வந்து ப்ரைமரி மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து இருக்காது. ஏன்னா நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க, கரண்ட்டான எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல அப்படின்னா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு மார்க் எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டியூ ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஸ்கீம் சர்டிஃபிகேட் சரண்டர் மெம்பர் ஐடிஸ். இந்த ப்ளூ கலரில் டியூ ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அதன் காரணத்தினால இவர் வந்து இந்த 2வது, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஸோ இப்படி இருக்கவங்க ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸிட் ஆப்ஷனில் போய்ட்டு டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருக்கா அதை வந்து செக் பண்ணிக்கணும். போத்து இபிஎஃப்லேயும் அப்டேட் ஆகிருக்கணும், இபிஎஸ்லேயும் அப்டேட் ஆகிருக்கணும். இபிஎஃப்னா எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இபிஎஸ்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு. ஓகே, ரெண்டுலேயுமே வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருக்கணும். ஒருவேளை இபிஎஃப்பில் மட்டும் அப்டேட் ஆகிருந்து இபிஎஸ்சில் அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் என்ன ஆகாது, கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது எப்படி பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அகெயின் இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருந்தது அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ரிக்வஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து 1 member 1 EPF அக்கௌண்ட் அப்படின்னு இருந்தது. பட் இப்போது அதனுடைய ஆப்ஷனு அந்த நேம் வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து அட் அ டைமில் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை மட்டும்தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் 2வது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். இப்போது மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட்டை கூட ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இங்கே பாருங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்குது. இதில் செலக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விச் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு, அதாவது எந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். அப்போது இதில் இந்த மெம்பர் ஐடி யூஎன் அப்படிங்கிற பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய யூஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கோ கரண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணோன்னா சப்மிட் கொடுக்கணும். இவ்வளோ தாங்க, 2 ஸ்டெப்பு தான், ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். நீங்கள் சுலபமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏன் அந்த பென்ஷன் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ரீசனும் வந்து சொல்லியாச்சு. ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா
நம்மளுடைய பாஸ்புக்கில் எவ்வளோ நாளில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் நான் 20ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒரு 1 ஆர் 2 டேஸில் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆன உடனே அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாஸ்புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது நான் ஒரு ஜூன் மாதம் இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஜூன் மாதம் அந்த பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ, அதாவது பழைய பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதே மென்ஷன் பண்ணிடுவாங்க பாஸ்புக்கில். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் யூஏஎன் நம்பர் என்டர் பண்ணோன்னே உங்களுடைய மெம்பர் ஐடி மேட்ச் ஆகலை, உங்களுடைய அப்பா நேம் மேட்ச் ஆகலை, நேம் மேட்ச் ஆகலை, ஜெண்டர் இல்லை அப்படின்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு தான் இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு எந்த பிஎஃப் மெம்பர் ஐடியில் வந்து இஷ்யூ இருக்கோ அந்த பிஎஃப் மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.